ஃபோர்த் டைமென்ஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இந்திய வரலாற்றில் இடம்பெற்றுள்ள முக்கிய போர்கள் மற்றும் அதனுடைய வெற்றியாளர்கள் யார் யார் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். மேலும் எந்தெந்த வருடங்களில் இந்த போர்கள் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 326ஆம் ஆண்டில் ஹைடாஸ்பெஸ் போர் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது அலெக்சாண்டர் தி கிரேட் மன்னர் போரஸை தோற்கடித்துள்ளார். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 303ஆம் ஆண்டில் செலியூசிட் மௌரிய போர் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது சந்திரகுப்த மௌரியர் செலுகஸை தோற்கடித்துள்ளார். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 262ஆம் ஆண்டில் கலிங்க போர் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது மௌரிய பேரரசர் அசோகர் கலிங்க மன்னனை தோற்கடித்துள்ளார். போருக்கு பிறகு அசோகர் புத்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார். 1191ஆம் ஆண்டு முதல் தரைன் போர் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது பிருத்திவிராஜ் சவுகான் முகமது கோரியை தோற்கடித்துள்ளார். 1192ஆம் ஆண்டு இரண்டாவது தரைன் போர் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது முகமது கோரி பிருத்திவிராஜ் சவுகானை தோற்கடித்துள்ளார். 1194ஆம் ஆண்டில் சந்தாவார் போர் நடைபெற்றுள்ளது. இந்த போரில் முகமது கோரி ஜெய் சந்திராவை தோற்கடித்துள்ளார். முதல் பானிபட் போர் 1526இல் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது முகலாய பேரரசர் பாபர் டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்துள்ளார். கான்வா போர் 1527இல் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது பாபர் மேவாரின் ராணா சங்காவை தோற்கடித்துள்ளார். சந்தேரி போர் 1528ஆம் ஆண்டு நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது பாபர் சந்தேரியின் மேதினி ராயை தோற்கடித்துள்ளார். காக்ரா போர் 1529இல் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது பாபர் முகமது லோடி மற்றும் சுல்தான் நுஸ்ரத் ஷாவை தோற்கடித்துள்ளார். சவுசா போர் 1539ஆம் ஆண்டில் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது ஷெர்ஷா சூரி முகலாய பேரரசர் ஹுமாயூனை தோற்கடித்துள்ளார். கன்னோசிப் அல்லது பில்கிராம் போர் 1540ஆம் ஆண்டில் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது ஷெர்ஷா சூரி இரண்டாவது முறையாக ஹுமாயூனை தோற்கடித்துள்ளார். இரண்டாவது பானிபட் போர் 1556ஆம் ஆண்டில் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது முகலாய பேரரசர் அக்பர் ஹெம் சந்திர விக்ரமாதித்யா அதாவது ஹெமுவை தோற்கடித்துள்ளார். இந்த போரில் பைரம் கான் அக்பரை பிரதிநிதித்துவப்படுத்தினார். பனிஹட்டி போர் என்று சொல்லக்கூடிய தலைக்கோட்டை போர் 1565இல் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது அகமது நகர், பிஜாப்பூர், கோல்கொண்டா மற்றும் ஃபிதர் பகுதி டெக்கான் சுல்தான்கள் புகழ்பெற்ற விஜயநகர சாம்ராஜ்யத்தை தோற்கடித்துள்ளனர். 1576ஆம் ஆண்டில் ஹல்திகாட்டி போர் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது ராஜா மன்சிங் தலைமையிலான அக்பரின் படைகள் மேவாரின் ராணா பிரதாப்பை தோற்கடித்துள்ளனர். கர்த்தார்பூர் போர் 1635இல் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது முகலாய பேரரசர் ஷாஜஹானுக்கும் குரு ஹர்கோபிந்த் சிங் தலைமையிலான சீக்கியருக்கும் இடையில் நடைபெற்றுள்ளது. சமூகர் போர் 1658ஆம் ஆண்டு நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது அவுரங்கசீப் தாரா ஷிகோவை தோற்கடித்துள்ளார். தாரா ஷிகோ யாருன்னா ஷாஜகானின் மூத்த மகன். புரந்தர் போர் 1665இல் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது ராஜா ஜெய்சிங் தலைமையிலான முகலாய படைகள் மராட்டிய சிவாஜியை தோற்கடித்துள்ளனர். கர்னல் போர் 1739இல் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது பெர்சியன் நாதிர் ஷா முகலாய பேரரசர் முகமது ஷாவை தோற்கடித்துள்ளார். முதல் கர்நாடக போர் 1746ஆம் ஆண்டிற்கும் 1748ஆம் ஆண்டிற்கும் இடையில் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது பிரிட்டிஷ் மற்றும் டுப்ளெக்ஸின் பிரெஞ்சு படைகளுக்கு இடையில் நடைபெற்றுள்ளது. இரண்டாம் கர்நாடக போர் 1749ஆம் ஆண்டிற்கும் 1754ஆம் ஆண்டிற்கும் இடையில் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது பிரிட்டிஷ் படைகள் பிரெஞ்சு படைகளை தோற்கடித்துள்ளன. போரின் முடிவில் பிரிட்டிஷ் ஆதரவுடன் முசாஃபர் ஜங் ஹைதராபாத்தின் நிஜாமாகவும் முகமது அலி கர்நாடகத்தின் நவாபாகவும் பதவி ஏற்றுள்ளனர். மூன்றாம் கர்நாடக போர் 1757ஆம் ஆண்டிற்கும் 1763ஆம் ஆண்டிற்கும் இடையில் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது ஜெனரல் சர் அயர்கூட் தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் பிரெஞ்சு படைகளை தோற்கடித்துள்ளனர். பிளாசிப் போர் 1757ஆம் ஆண்டு நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது மிர் ஜாஃபரின் உதவியுடன் பிரிட்டிஷ் சிராஜ் உத் தௌலாவை தோற்கடித்துள்ளது. இந்த போர் ராபர்ட் கிளைவ் தலைமையில் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை அமைய வழி செய்துள்ளது. வந்தவாசி போர் 1760இல் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது பிரிட்டிஷ் தளபதி சர் அயர்கூட் பிரெஞ்சு ஜெனரல் கவுண்டி லாலியின் படையை தோற்கடித்துள்ளது.
மூன்றாம் பானிபட் போர் 1761ஆம் ஆண்டு நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது ஆப்கானிஸ்தான் மன்னர் அஹ்மத் ஷா அப்தாலி மராட்டியர்களை தோற்கடித்துள்ளார். பக்சர் போர் 1764இல் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது மீர் காசிம் கஜாவுத்தௌலா மற்றும் ஷா ஆலம் இரண்டாவது ஆகியோரின் ஒருங்கிணைந்த படைகளை ஹெக்டர் மன்ரோ தலைமையிலான பிரிட்டிஷ் தோற்கடித்துள்ளது. முதல் ஆங்கிலோ மைசூர் போர் 1767ஆம் ஆண்டிற்கும் 1769ஆம் ஆண்டிற்கும் இடையில் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது மைசூர் சுல்தான் ஹைதர் அலி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி படைகளை தோற்கடித்துள்ளார். முதல் ஆங்கிலோ மராத்தா போர் 1775ஆம் ஆண்டிற்கும் 1782ஆம் ஆண்டிற்கும் இடையில் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மராட்டிய பேரரசிற்கும் இடையில் நடைபெற்ற போர் சல்ஃபை ஒப்பந்தத்துடன் முடிந்துள்ளது. இரண்டாம் ஆங்கிலோ மைசூர் போர் 1780 மற்றும் 1784 இடைப்பட்ட காலங்களில் நடைபெற்றுள்ளது. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியுடன் நடந்த போரின் போது ஹைதர் அலி இறந்தார். இதன் பிறகு இவரது மகன் திப்பு சுல்தானால் தலைமை தாங்கப்பட்டுள்ளது. மங்களூர் உடன்படிக்கையுடன் இந்த போர் முடிவடைந்துள்ளது. மூன்றாம் ஆங்கிலோ மைசூர் போர் 1790 தொடங்கி 1792ஆம் ஆண்டு வரை நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது திப்பு சுல்தான் மற்றும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே நடந்த போரில் திப்பு சுல்தான் செரிங்கப்பட்டணம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டி இருந்தது. நான்காம் ஆங்கிலோ மைசூர் போர் 1799ஆம் ஆண்டில் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது திப்பு சுல்தானுக்கும் மற்றும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி படைகளுக்கும் இடையே நடந்த போரில் திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். இரண்டாவது ஆங்கிலோ மராத்தா போர் 1803ஆம் ஆண்டிற்கும் 1805ஆம் ஆண்டிற்கும் இடையில் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மராத்திய பேரரசுக்கும் இடையில் நடைபெற்றுள்ளது. மூன்றாவது ஆங்கிலோ மராத்தா போர் 1817ஆம் ஆண்டிற்கும் 1818ஆம் ஆண்டிற்கும் இடைப்பட்ட காலங்களில் நடைபெற்றுள்ளது. இந்த போரின் போது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மராட்டிய பேரரசுக்கும் இடையில் நடைபெற்றுள்ளது. போரில் மராட்டிய படைகள் தோற்கடிக்கப்பட்டுள்ளன. முதல் ஆங்கிலோ சீக்கிய போர் 1845ஆம் ஆண்டில் இருந்து 1846ஆம் ஆண்டு வரை நடைபெற்றுள்ளது. சீக்கிய சாம்ராஜ்யத்திற்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையில் இந்த போர் நடைபெற்றுள்ளது. இரண்டாவது ஆங்கிலோ சீக்கிய போர் 1848ஆம் ஆண்டிலிருந்து 1849ஆம் ஆண்டு வரை நடைபெற்றுள்ளது. சீக்கிய சாம்ராஜ்யத்திற்கும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையில் நடைபெற்ற போரில் சீக்கிய படைகள் தோற்கடிக்கப்பட்டு பஞ்சாப் ஆங்கிலேயர்களால் இணைக்கப்பட்டுள்ளது. இந்தியன் ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் இந்த மாதிரி போர்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உபயோகமாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். 4th டைமென்ஷன் சேனலின் வீடியோக்களை பின்தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் அதை ஆட் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த வீடியோவோட ஃபுல் ஃபைல் ஃபார்மேட்டும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.